நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஒரு பெரிய சிக்கல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன். பிச்சை போன மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபேம் வெல்கம் பேக் டு அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. நான் தான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ விஷ்ணு அப்படின்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். எஸ் ஆமாங்க, ஒரு வழியாக நம்ம வந்து 100K ரீச் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா. ஸோ அதனால் சாரி மூக்கில் வந்து எதோ ஏறிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணிடலாம். நான் ஜெயிலுக்கு போகிறேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு 100K அடித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆகி ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்து அதுக்கு வந்து டைம் எடுத்து பண்ண முடியல. இது ஆக்ஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்து அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இது பண்ணி ஒரு பெரிய சிக்கல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன தம்பி என்னாச்சு? அது வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, கதை கேட்க ரெடியாடா? ஓகே, ஆக்சுவலாக என்ன ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு வந்து நான் வந்து யூடியூப் வீடியோவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் வந்து யூடியூபுக்கு சில்வர் ப்ளே பட்டன் எப்படி வாங்கணுங்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட மார்னிங் 4 o'clock ஆயிடுச்சு. ஓகேங்களா, மார்னிங் 4 o'clock தூங்கிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் 4 o'clock தூங்குறோம், காலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கும், ஃப்ரெஷ்ஷப் ஆகி 9 மணிக்கு சிஸ்டத்தில் உட்காந்து யூடியூப் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம், அதான் பிளான். ஓகேங்களா, அதே மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சேன், 9 மணிக்கு சிஸ்டத்துக்கு வந்து உட்காந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணேங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே போனோன்னே யூடியூப் ஸ்டுடியோ லாகின் பண்ணோன்னே கோடு அவங்களே மேலே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அந்த கோடை காப்பி பண்ணி யூடியூப் வீடியோ சொன்ன மாதிரியே பண்ணிட்டு வந்துருந்தேன். லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணால் அந்த மெயில் அவங்களுக்கு போயிருக்கும், யூடியூப் போயிருக்கும். அவங்க 2 நாள் வெரிஃபை பண்ணி அந்த சில்வர் ப்ளே பண்ணி அனுப்புவாங்க. ப்ராசஸ் கரெக்டாக இது வரைக்கும் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துருந்தா போயிருக்கும். நான் என்ன பண்ணேன், எஸ்ஐஎம் ஒரு பட்டிங் யூடியூபர் இல்லை ஓடி திருப்பி யூடியூப் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அன்டூ பண்ணிட்டு வந்துட்டு குளிக்க போயிட்டேன். குளிக்க போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகி போச்சு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதில் என்ன ஆச்சு, அதில் வந்து நெட்வொர்க் அந்த ரீஃப்ரெஷ் ஆகி போச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். என்னடா நெட்டு கட் ஆகி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், அந்த கோடு இருக்குமில்ல, எங்கே போயிட போகுது, நம்ம பையன் தானே அப்படின்னு நினச்சி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அந்த கோடு மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க யூடியூப் ஸ்டுடியோவில். அவனே சொல்லியிருந்தான், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரைவசியாக வச்சுக்கோங்க ஒரு இதில் நோட் பேடில் சொல்லியிருந்தான். நான் வந்து நம்ம யூடியூபர் தானே என்ன பண்ணி இருப்போம், அப்படியே போட்டுடுறான்னு சொல்லிட்டு அந்த கோடை விட்டுட்டோம், மனப்பாடம் பண்ணல. ஓகேங்களா, வச்சாண்டா வெயிட்டுங்கிற மாதிரி வச்சாண்டா அப்போ எனக்குன்னு சொல்லிட்டு அந்த கோடு போயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதில் போய் தேடுறேன். சரி எங்கே ஓயிருப்போது கழுதை இங்கே தானே படுத்து கிடக்குன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறேன். அந்த கோடு வந்து கிடைக்கவே இல்லை. அப்புறம் யூடியூப்ல போய் பார்த்தேன், ஹவு டு அன்ஹைடு இன் அந்த கோடு சில்வர் ப்ளே பட்டன் கோடுன்னு அடிச்சு பார்த்தா அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, அந்த கோடு போயிருச்சுன்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு மெயில் பண்ணி சப்போர்ட்ல போய் மெயில் பண்ணி எனக்கு அந்த கோடு வந்து அகைன் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அதான் சொல்றானுங்க. ஓகே, எல்லாருமே அதான் சொன்னானுங்க. எனக்கு சரியான வெறி ஆகி போச்சு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்ட்டு. சரி இப்போ நான் அந்த எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது சிஸ்டத்தில் உங்ககிட்ட டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்க. Few moments later. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ. ஓகேங்களா, இதில் வந்து கோடு வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், அந்த கோடை காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ மாதிரி ஓகேங்களா, இந்த இது இருக்குல்ல, இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டு 3வது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லிங்க் கேட்டிருக்காங்களா, ஒரே நிமிஷம் சேனல் லிங்க் மட்டும் இது பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்குது, சும்மா யூடியூப்ல போங்க. யூடியூப்ல போயிட்டு நம்ம சேனல் எங்கே இருக்குது நினைக்கிறேன், மேலே இருக்க யூஆர்எல் கால் பண்ணணும். Ctrl+C கொடுத்துட்டு ஓகேங்களா, பார்த்தீங்க இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ஃப்ரீடம் அவார்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கோடு கொடுத்தாங்க. அந்த கோடை தான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல போட்டால் வந்துடும் எனக்கு தெரியும். அதனால நம்ம யூடியூபர்ஸுக்கு அதனால நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீடியோவை எடுத்து காமிக்கலாங்க ஒரு இதுக்காக மறுபடியும் நான் வந்து அன்டூ கொடுத்துட்டே போயிட்டேன். தெரியுதுங்களா, சில்வர் ப்ளே பட்டன் இந்த கோடு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்.
ஓகேங்களா. நான் இது பண்ணிட்டு இதாகி போச்சு. எவ்வளோ ஒரு சில்லி மிஸ்டேக் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் பேசிக்காவே ஒரு கேர்லெஸ்ஸான பையன். ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் கேர்லெஸ்ஸான விஷயம் தான் பண்ணிடுவேன். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த கேர்லெஸ்ஸான விஷயம் பண்ணனால நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டு எடிட் பண்ணி ஒரு 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 ரெகனேஷன் கிடைக்கிறப்போ மோடி யூடியூப் கிட்ட போய் கெஞ்சணும். டேய் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் மட்டும் இந்த பிச்சை போட்டு விட்றா, இந்த கோடு கொடுத்தியல அந்த கோடை மட்டும் பிச்சை போடுறா அப்படின்னு எனக்கு கெஞ்சுற மாதிரி இருக்கு. லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. மம்மி டாடி ஹெல்ப் மீ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் சொசைட்டி அவார்ட்ஸ்.comனு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா. மெயில் இருக்கு. அந்த மெயிலை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. காப்பி பண்ணி மெயில் ஐடியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2ல் போயிட்டு 2னா அவங்க அனுப்ப போகிறவங்க தானே. ஆமாம், கண்ட்ரோல் V கொடுத்தீங்க. ஓகேங்களா. சப்ஜெக்ட் என்ன பண்ணால் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் பிச்சை பிச்சை ஐ நீட் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் அப்படிலாம். ஐ நீட் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் கோடு கரெக்டாக இருக்கும். ஓகே, பாட்டலாமா. ஐ நீட் தெரியுதா இல்லையா தெரியல, போட்டு வச்சுட்டேன். ஐ நீட் சில்வர் பட்டன் சில்வர் ப்ளே பட்டன் கோடு. அந்த கோடுக்காகலாம் சூனாப்பானா என்னெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. சில்வர் ப்ளே பட்டன் கோடு. ஓகேங்களா. யூடியூப் கிரியேட்டர் சொசைட்டி.com போட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்கே நம்ம பிச்சை எடுக்கணும். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை எடுக்கிற கான்செப்ட் வரப்போகுது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே இல்லை, இங்கே வச்சா தெரியுமா? இங்கே வச்சா மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. இங்கே வச்சுட்டா. ஓகே, ஐ நீட் இங்கே இருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு மறைஞ்சிருச்சு. ஓகேண்ணா. அது தெரியாட்டியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிச்சை எடுக்கிறது வந்து யாருக்கே தெரியும் வேணாம். ஓகேங்களா. அது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. என்னோட குமுறல் எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரெஸ்பெக்டட் சார் மேடம். ரெஸ்பெக்டட் சார் ஸ்லாஷ் போட்டு மேடம். ஸ்கூல் லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ எனக்கு இதை விட இப்போ டைம் வேற 4 o'clock ஆயிடுச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க போகணும். இப்போ இதை வேற நான் இது பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க வேற வெளியே. மேடம். ஓகேங்களா. அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. ஓகே, ரெஸ்பெக்டட் சார் மேடம் குட் ஆஃப்டர்நூன் போட்டலாமா. ஆரம்பிக்கிற முன்னாடி அந்த ஒரு நல்ல வேர்டெல்லாம் சொல்லி ஆரம்பித்தாதான் அவனுக்கு நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மரியாதை வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா. அதுக்காக தான் ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டாச்சு. குட் ஆஃப்டர்நூன் சார் ரோலக் சார் அது மாதிரி குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் கரெக்டாக. குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன பேசுறது, நமக்கு இங்கிலீஷ் வராது. என்ன சொல்றதுன்னா, சார் ஐ நீட் சில்வர் ப்ளே பட்டன் ப்ரோமோ கோட். ஐ லாஸ்ட் தட் கோட். எப்படி சொல்றது, ஐ ஃப்ரம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்ல பழைய. ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் நான் எடிட்டில் தூக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். லிட்ரலி I lost my YouTube silver play button code. Silver play button code. Good afternoon sir. Literally I lost my YouTube silver play button code. Please பிச்சை போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி. ஸோ கைண்ட்லி, அந்த கைண்ட்லிங்கிற விட எனக்கு எப்பவும் மறக்காது. ஏன்னா எத்தனை டைம் எடிட் பண்ணேன் ஸ்கூலில் லீவ் விட்டு. ஸோ கைண்ட்லி ரீசெண்ட் தட் கோட். இப்படிக்கு உங்கள் விசுவாசமான யூடியூபர், உங்கள் விசுவாசமான பிள்ளை. ஓகேவா. விஷ்ணு லைஃப் தட் கோட். என்னடா இது லூஸ். இந்த இது நெட்வொர்க் கட் ஆகி போச்சா நமக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஸோ ரீசெண்ட் தட் கோட். ஓகேங்களா. 3 டாட் வச்சிடலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் சார். லிட்டரலி நான் இப்போ கெஞ்சிருக்கேன். எப்படி கெஞ்சிருக்கேன்னா, குட் ஆஃப்டர்நூன் சார். லிட்டரலி ஐ லாஸ்ட் மை யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் கோட். ஸோ கைண்ட்லி ரீசெண்ட் தட் கோட். டேய், இது இங்கிலீஷே அவன் மறந்துடுவான்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் படிச்சோன்னு வச்சுக்கோ, இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் மறந்துடுவான். அந்த அளவுக்கு வெறித்தனமான இங்கிலீஷா இருக்கு. ஓகேங்களா. ஓகே, அண்ட் கோட் ப்ளீஸ் ரீசெண்ட் அகைன் போட்டலாமா. ரீசெண்ட் தட் கோட். ஸோ இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள யூடியூபர், உண்மையுள்ள பையன், அதாவது யூடியூப் வேலை செய்யணும். ஸோ உங்களுக்கு உண்மையில ஒரு எம்ப்ளாயி
விஷ்ணு லைஃப் ஓகேங்களா. குட் ஆஃப்டர்நூன் சார், லிட்டரலி ஐ லாஸ்ட் மை யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் கோட் அண்ட் and I have 100k subscriber and I have 100k subscribers spelling என்ன subscribers சரி ஓகே அவனுக்கு புரிஞ்சிடும். subscribers 100k I have reached 100k reached 100k subscribers. ஓகே ஃபர்ஸ்ட் இப்படி போடலாம். I have 100k subscribers, I have 100k subscriber அப்படி போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவன் வந்து பரவாயில்ல, இவனும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 100k சப்ஸ்கிரைப் வச்சிருக்கான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா. அப்படிதான் நல்லா இருக்கும். கரெக்ட். நீங்களும் இந்த மாதிரி கோடெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கெஞ்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலில் இருந்தால் பிரச்சனை இல்லை. எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. அதை வச்சு நிறைய பேர்த்து அந்த விருப்பத்துனுப்பாங்களே, அதுக்காக தான் இவ்வளோ இல்லை அப்படின்னா பண்ணவே மாட்டேன். அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. சார் ஐ ஹவ் ரீச்டு ஸ்பெல்லிங் தப்பு நினைக்கிறேன். ஆர்ஏ CHA reached 100k subscriber. Literally I lost my YouTube silver play button code, so kindly resend that code. அப்படி போட்டு அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு தேங்க்யூன்னு போட்டலாமா. தேங்க்யூ ஓகேங்களா. தேங்க்யூ. யூடியூப் சேனல் இது சொல்லிடலாமா? மை யூடியூப் சேனல் நேம் சொல்லிடலாமா? ஆமாம், அப்போல்லாம் அதை போய் செக் பண்ணிப்பாங்க. யூடியூப் சேனல் நேம் ஓகேவா. நேம் வந்து பார்த்தீங்கன்னா VISK சென்னை விஷ்ணு லைஃப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா. யூடியூபு குழந்துருவேன் இல்லை அப்படின்னா என்னை வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி விடு எல்லாத்துக்குமே. ஸோ லைஃப் ஓகேவா. அண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அனுப்பணுமா எனக்கு? ஆமாம், எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் இது இருந்துச்சுன்னா பின் பண்ணி அனுப்பிச்சி விட்டுலாமா? இருங்க நான் வந்து இதை அனுப்பிச்சி விடலாம் அவனுக்கு. அப்போவாச்சும் அவனுக்கு புத்தி ஐயோ டேஷ் இது சொல்லக்கூடாது. எப்படி இதை அனுப்பிச்சி விட்டுடலாம். ஓகேவா. பிரிண்ட் ஸ்க்ரீன் போடு சுகந்த். சரி விஷ்ணு பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டாச்சு. பிரிண்ட் ஸ்க்ரீன் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். தெரியும், எனக்கு நல்லா தெரியும். டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கிங்க. பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டவுன்லோட்ஸ் இல்லை, அது வந்து இதில் சேவ் ஆகிருக்கும். டாக்குமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் சேவ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் சேவ் ஆகிருக்கேன். ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலடா. டாக்குமெண்ட்டில் வேலை செய்கிற ஃபைல் தான் இருக்குது. எங்கே போய் சேவ் ஆகி தொலையுது? எனக்கும் இங்கே இருக்கா ஹோம் ஒழுங்கும் இல்லை. ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுறா. ஓகே ட்ராஸ் ஓகே வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ தான் வந்திருக்கா மாப்பிள்ள. ஓகே கரெக்டான டைமில் வந்துட்டு இருக்கேன். ஏதோ மெயில் வருது. இல்லை அவனும் இல்லை. யூடியூப் வந்து செத்தானுங்க. இப்போ எனக்கு யூடியூப்லேருந்து இது மட்டும் இதாகலைன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுக்கலாம். பெயிண்ட் கொடுத்து கிராப் போட்டு இதை அனுப்பிச்சி விட்டலாம். ஓகேவா. இப்படியே அனுப்பிச்சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மட்டும் கிராப் வேர் இஸ் த கிராப் தம்பி? டைம் ஆகிட்டு இருக்கு. அண்ணனுக்கு வேற யூடியூப் வீடியோ எடுக்க போகணும். அப்புறம் அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடும் நான் இங்கே. சரி இப்படியே அனுப்பிச்சு விடலாமா? யூடியூப் தானே, தப்பாலாம் நினச்சிக்காத நீ. போடாச்சா? ஓகே பண்ணல. நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ மோடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்க 2 days 3 days வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. மோடி அது கோடு வரும், அதை மோடி நீங்க கொடுத்து இது பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஓகேங்களா. அதுக்கு இந்த ஒரு சில்லி மிஸ்டேக், ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு விஷயம்னால எவ்வளோ இது பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு அந்த இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் சொசைட்டி awards.com ஒரு இது இருக்கு ஓகேங்களா, மெயில் இருக்கு. அந்த மெயிலை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. காப்பி பண்ணி மெயில் ஐடியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2ல் போயிட்டு 2னா அவங்க அனுப்ப போகிறவங்க தானே. ஆமாம், Ctrl V கொடுத்தீங்க ஓகேங்களா. சப்ஜெக்ட் என்ன பண்ணா யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் பிச்சை ஐ நீட் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் அப்படி இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். அண்ட் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் மீன்ஸ் என்னன்னா என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் சும்மா அனுப்பியிருக்கேன் ஓகே சாம்பிளுக்கு. அப்புறம் என்னென்ன பிச்சை எடுத்திருக்கேன் அப்படின்னா
யூடியூப் கிரியேட்டர் சோசியல் அவார்ட்ஸுக்கு அனுப்புறேன் ஓகேங்களா 2 அதில் நீடு வந்து அதாவது சப்ஜெக்ட் என்னன்னா ஐ நீட் சில்வர் பிளே பட்டன் கோட் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. ரெஸ்பெக்ட் அடுத்தது வந்து சப்ஜெக்ட் அந்த அது கீழே இருக்கு மேலே அந்த கெஞ்சு மேலே அந்த பாட்டு ஓகேங்களா. அதில் ரெஸ்பெக்ட் சார் மேடம் போட்டு குட் ஆஃப்டர்நூன் சார் ஐ ரீச் 100K சப்ஸ்கிரைபர் லிட்ரலி ஐ லாஸ்ட் மை யூடியூப் சில்வர் பிளே பட்டன் கோட் ஓகேங்களா. மை யூடியூப் சேனல் நேம் இஸ் விஷ்ணு லைஃப் ஓகேவா. ப்ளீஸ் ஒன்ஸ் செக் இட் ப்ளீஸ் ஒன்ஸ் செக் இட் போட்டுக்கலாம் செக் இட் சார் ஓகேங்களா. தேங்க்யூன்னு போட்டு ஒரு இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கோம் ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இதை வந்து நான் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறேன் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அவார்ட்ஸ்க்கு. என்னோட அதாவது நீங்கள் அனுப்புறீங்கனாலும் உங்களோட யூடியூப் அந்த ஆட்சன்ஸ் வருதுல்ல அது வந்து எந்த மெயில் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயிலேருந்து அனுப்பணும். நீங்கள் தெரியாத மெயிலேருந்து அனுப்பினீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டானுங்க ஓகேங்களா. அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுமான்னு தெரியல, அவனை கண்டுக்க மாட்டானுங்க. இப்போ நான் வந்து சென்ட் அனுப்பிடலாம். எரர் காமிக்குதா ஃபைல் லாஸ்ட் செகண்ட் ப்ளீஸ் அட்ரஸ் ப்ராப்பர்லி ஃபார்மேட்டா என்னடா அது awards.com ஓகே. என்னடா அது சப்ஜெக்ட் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இந்த யூடியூப் கிரியேட்டர் சொசைட்டி அவார்ட்ஸ் இருக்குல்ல இந்த மெயில் ஐடியில் மெயில் பண்ணால் மெயில் போகவே மாட்டேங்குது ஓகேங்களா. அதனால இப்போ வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து மேய்ஞ்சிட்டு வந்தேன். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒருத்தங்க IT partner@google.com ஒரு மெயில் ஐடியில் மெயில் பண்ணால் போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமாக வந்து பற்றி இதுவும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ரீப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நான் அனுப்பி போயிடுச்சு. ஆனால் இந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போக மாட்டேங்குது. நீங்கள் அதில் அனுப்பாதீங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் அனுப்புங்க ஓகேங்களா. அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுறேன், அந்த மெயில் ஐடி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்றேன். ஸோ மெயில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எடுத்துப்பானுங்க. இவனுக்கு சீனா போடுவானுங்க, என்னமோ பெரிய லெவல் பண்ணுவானுங்க. ஒரு வாரம் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வீடியோ நினைக்கிறேன். ஃபைனலி கெஞ்சி அவனை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இருக்காது குறைய பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரியல. ஸோ நான் அடுத்தது தான் மெயில் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஓகேங்களா. நீங்கள் பாருங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கிறக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் இது பண்ணுறேன். பண்ண தப்புக்காக நானும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்டு பாருங்க எத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஒரு கிளிக் பண்ணியிருந்தா ஓகே இருக்கும். ஸோ சின்ன மிஸ்டேக் பாருங்க எவ்வளோ பெரிய இது பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு மெயில் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஷ்ணு. டாடா பை பாய்.